எட்டடா பசிக்குதுடா சாப்பிடணுமா? சாப்பிடணுமோ அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஏய் இல்லடா சீக்கிரம் ஆன்சர் வந்து செத்துருடா. என்ன பேச்சுது? பின்ன என்னங்க அப்படின்னு இருக்கான்னு கேக்குறான் அவன். பசிக்குதுங்க வயித்துக்குள்ள கடமுட சவுண்ட் வருதுங்க. நீங்க போய் இச்சி சமைங்க. எது நான் சமைக்கிறதா? எனக்கு சமைக்கலாம் தெரியாதுங்க. அண்ணன் எப்போ வருவான்? அண்ணன் இந்த சண்டை கூட வெளில போயிருக்காருல்ல, அவர் வரதுக்கு டைம் ஆகும். அப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே சமையல் பண்ணிட்டாலும் பழம் எங்க போனா? அவன் ஃப்ரெண்ட் யாருக்கு பர்த்டே, அவன் ட்ரீட் கொடுக்குறானோ, நான் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். எஸ்கேப் போயிட்டானா? எந்திரிங்க போய் சமைக்கலாம். நாமலாம் சமைக்கணுங்கிறீங்க? ஆமா, நமக்கு வேணும்னா நாம தானே சமைக்கணும். என்ன பண்ணி சமைச்சிடலாம்ல. சமைச்சிடலாங்க. தோசை ஊத்திடலாமா? வேற ஐட்டமே தெரியாதா உங்களுக்கு? தோசை கண்டுபிடிச்ச மட்டும் கையில கடிச்சோம் அவனை செத்தான். அப்ப இட்லி ஊத்திடுவோம். பாண்டி எப்படா பாண்டி எப்படா இல்ல இவ்வளவு வித்தியாசமா யோசிச்ச? போடா வேற என்னடா பண்றது? நல்லா சோறு வச்சு சிக்கன் குழம்பு பண்ணி அதை சுட சுட ஊத்தி சாப்பிட்டோன்னு வை. எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்ன நல்லா இருக்கும்ல? நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வரீங்களா? அப்படி ஒண்ணு இருக்கும். சரி சிக்கன் குழம்பு வேணும். நல்லா மணக்க மணக்க முருங்கா சாம்பார் வச்சு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஓகேவா? ராத்திரி நேரத்துல உங்களுக்கு 10 டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் என்ன செய்யறோமோ அதை சாப்பிடுங்க. சரி என்னங்க செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்? செய்ய போறோம். சரி நான் கிச்சன்ல போய் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். மதியம் வச்ச குழம்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தோசை இல்ல இட்லி தான். இல்லன்னா இல்லன்னா நீங்க பட்னி தான். நாங்களாம் தோசை ஊத்தி சாப்பிடுவோம். தேவையான உனக்கு இது. எதையோ பண்ணுங்க.